ஆக்சுவலி குட்டீஸ் இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம் இந்த ட்ராமாவோட இது. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹீரோயின் அவங்க ஃபியூச்சரை பத்தி யோசிச்சுக்கிட்டே கடற்கரை ஓரமா நின்றுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து என்னமா தூங்கலையான்னு கேட்க ஹீரோயின் இல்ல தூக்கம் வரல அப்படின்னு சொல்ல, நீ தூங்கலையான்னு கேட்க ஹீரோவும் இல்ல எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்ல. இப்ப ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் இந்த உலகம் ரொம்ப பெருசு இல்ல, அதுல நம்ம ரொம்ப குட்டி இல்லைன்னு சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த காம்படிஷன்ல காலேஜ் டைம்ல வந்துட்டு ஒரு கவிதை சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு வெற்றியை பத்தின கவிதை தான். அந்த கவிதையை இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் இதை கேட்டுட்டு இன்னும் நீ அந்த கவிதையை ஞாபகம் வச்சிருக்கியான்னு கேட்க, அந்த கவிதையை சொல்லி நீ பிரைஸ் வாங்கிட்டு ட்ராலியை வாங்கி சிரிச்ச பாரு, அந்த சிரிப்பு கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்ல, ஆமா அதெல்லாம் ஒரு கனா காலம் தெரியுமா, சின்ன வயசுல நம்மளுடைய வந்துட்டு எய்ம் இதுதான் சொல்லிட்டு நம்ம மாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்தோம். ஆனா இப்பதான் நம்மளுடைய எய்ம் எல்லாம் மாறி வேலை செய்யறது போய் அது இதுன்னு சொல்லிட்டு மண்டைக்குள்ள ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. ஆனா இப்ப என்னுடைய எய்ம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நான் ஏழை மக்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கூட கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் பஸ்ல ஹீரோக்கு ஒரு டாட்டாவை காமிச்சிட்டு கிளம்ப, ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் கேட்கறான் நம்ம ஹீரோயினையும் வந்துட்டு கார்லயே கூட்டிட்டு போயிருந்துருக்கலாம்னு கேட்க, இல்ல நான் அவளுக்கு ஆஃபரை சொல்லிட்டேன், அவ அதுக்கப்புறமா ஜாயின் பண்றதும் அவளுடைய இஷ்டம், பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கார்ல ஏற போவ ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி, என்னடா இந்த மாதிரி உன்னுடைய புது ப்ராஜெக்ட்டுக்கு ஹீரோயினை அந்த ரிசர்ச் பண்ற டாக்டர் டீம்ல சேர்த்து விடுறேன்னு சொன்னிய, ஹீரோயின் ஒத்துக்கிட்டாங்களான்னு கேட்க, ஹீரோ கூடிய சீக்கிரம் ஒத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட. ஆனா நம்ம ஹீரோயினா ஹீரோ கொடுத்த வேலையும் வேணான்னு சொல்லிட்டு, அதாவது இப்ப நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ஸ்டார்ட் அப் பிசினஸ் அவங்க ஃப்ரெண்டு கூட ஸ்டார்ட் பண்றாங்க. ஃப்ரெண்டுக்காரனுக்கு அவ்வளவு சந்தோஷமாயிடுது. ஹீரோயின் கண்டிப்பா நம்ம இந்த ஸ்டார்ட் அப் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் பிசினஸ் பத்தி பேசிக்கிட்டே இருக்க டைம் ஹீரோ அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வாங்கி ஹீரோயினுக்கு சென்ட் பண்ணி விட்டுறான். இங்க நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட கான்ஃபிடென்ட்டா, பாரு இப்ப ஹீரோயின் கண்டிப்பா வந்துட்டு அந்த ஆர்டரை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுவான்னு சொல்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் கால் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், அதனால நான் வேலைக்கெல்லாம் வரலன்னு சொல்ல, ஹீரோ பிசினஸ் சரி ஓகே அப்படின்ற மாதிரி டக்குன்னு நம்ம ஹீரோ காலை கட் பண்ணிடுறான். உடனே நம்ம ஹீரோயினும் கண்டிப்பா வந்துட்டு இந்த ஐடியா வந்துட்டு சக்சஸ்ஃபுல் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேச, இங்க நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு என்னடா சொல்ற, ஹீரோயின் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாளா, அதுவும் இந்த காலத்துலயா, ஒரு ஸ்டார்ட் அப் பண்றது எவ்வளவு கஷ்டம், அவன் என்ன லூஸ் ஆடான்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட கேட்க, ஆனா இங்க நம்ம ஹீரோயின் கண்டிப்பா வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் அப் பண்றோம்னு சொல்ல, ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு ஹீரோ இவ்வளவு பெரிய வேலையை கொடுத்துருக்கான், ஆனா நீ வேணான்னு சொல்ற, நீ ஓகே தானே அப்படின்னு கேட்க, ஹீரோயின் இங்க பாரு நான் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன், கண்டிப்பா நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்றாங்க. சோ இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்க பிசினஸ்க்கு தேவையான புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர, அங்க வந்தா ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்தாரா. பாய் ஃப்ரெண்டை பார்த்தோன்னே ஹீரோயின் ஓடி போயிட்டு கட்டி பிடிச்சி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே முத்த மழையை பொழியிறாங்க. வீட்டுக்குள்ள வந்தோடனே பாய் ஃப்ரெண்ட் கார வந்துட்டு ஹீரோயின் வளர்க்குற அந்த பூனையை பார்த்து பேசிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு அவங்க பிசினஸ் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன்னே டக்குன்னு பாய் ஃப்ரெண்ட் காரனுடைய முகமே மாறுது. என்னமா சொல்றேன், இந்த காலத்துல ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள ஹீரோயின் கண்டிப்பா நான் இதுல ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லா ஆகும்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்ட் காரன் ஓகேமா நீ என்ன முடிவு எடுத்தாலும் கண்டிப்பா என்னுடைய சப்போர்ட் உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினுமே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. பட் ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நமக்குன்னு லைஃப் இருக்கு, நம்ம லைஃபை பத்தி நீ யோசிச்சியான்னு கேட்க, ஹீரோயின் நம்ம லைஃபை பத்தி நான் நல்லா தான் யோசிச்சு வச்சிருக்கேன், ஃபியூச்சரை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல, நைட்டு நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா டேபிள்ல உட்காந்துட்டு இருக்காங்க சாப்பிடறதுக்காக. டின்னர் சமைச்சிட்டு இருக்கிறது யாருன்னா ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் தான். கையில அந்த ரிங்கை வச்சு பார்த்துட்டு இருக்கான். எப்படியும் ஹீரோயின் இன்னைக்கு கல்யாணத்தை பத்தி பேசுவா, நம்ம இன்னைக்கு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பாக்கெட்ல அந்த ரிங்க வச்சுட்டு இருந்துட்டு இருக்க. ஹீரோயினுடைய வந்துட்டு ரூம்மேட் பொண்ணும் கூடவே அந்த லீ பொண்ணுமே இருக்கா. இப்போ ஒரு புது பொண்ணு வந்துட்டு என்ட்ரி ஆவரா. இந்த புது ஃப்ரெண்ட் என்ன பண்றா, நம்ம ஹீரோயின் கிட்ட ஹே நல்லா இருக்கியாப்பா ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்துன்னு சொல்ல, ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோயினுக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்டு போல இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த லீ பொண்ணு, ரெண்டாவது வந்துட்டு அந்த ரூம்மேட் பொண்ணு, இப்போ வந்துட்டு புதுசா வந்த ஃப்ரெண்டு. இப்போ நம்ம ஹீரோயின் எனக்கு 28 வயசு ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. பாய் ஃப்ரெண்ட் காரன் கல்யாணத்தை பத்தி தான் பேச போறான்னு சொல்லிட்டு வந்துட்டு பாக்கெட்ல இருந்து ரிங் எடுக்க வர, ஆனா நம்ம ஹீரோயின் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்ல, உடனே இவன் பாக்கெட்ல அந்த ரிங்கை வந்துட்டு மறைச்சு வச்சுக்கிறான். இதை வந்துட்டு அந்த புதுசா வந்த ஃப்ரெண்டு பார்த்தா, அவ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு மாதிரி இன்டைரக்டா நீ பிசினஸ்லாம் ஆரம்பிச்சேன்னா வந்துட்டு நல்லபடியா சக்சஸ் ஆவியா, நீ வச்சிருக்க காசை வச்சு தானே நீ வீடு வாங்கணும்னு நினைச்ச, கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகணும்னு நினைச்ச, ஆனா இப்போ நீ வந்துட்டு பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன்னு சொன்னா நீ கண்டிப்பா ஜெயிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா நம்ம ஹீரோயின் கிட்ட நீ தோத்துருவன்ற மாதிரி பேசிட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோயின் இல்ல நான் கண்டிப்பா நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டை பார்த்து சொல்ல, பாய் ஃப்ரெண்ட் காரன் வந்துட்டு கண்டிப்பா நானும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரிங் எடுத்து கொடுப்பான்னு பார்த்தா, இவன் என்ன பண்றா ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஒரு கார்டை எடுத்து கொடுத்து இதுல இருக்க காசுலாம் நீ உன்னோட ஸ்டார்ட் அப் பிசினஸ்க்கு வச்சுக்கோன்னு சொல்ல, ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சு ரொம்ப ஹாப்பியா வராங்க. அந்த புதுசா வந்த ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் மேல ஒரு கண்ணு போல இருக்கு. இவன் சாப்பிட்ட தட்டெல்லாம் கழுவிட்டு இருக்க, உண்மையாவே நீ ஹீரோயினுக்கு அவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுக்க போறியான்னு சொல்ல, இல்ல நான் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஃபியூச்சர் தான் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ என்கிட்ட இருக்க காசை ஹீரோயின் கிட்ட கொடுத்தாலும் அவ கண்டிப்பா பிசினஸ் பண்ண வேணாம்னு சொன்னாலும் அவ பண்ணுவா, முட்டி மோதி அவ வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் என்கிட்ட வரக்குள்ள அப்பயும் என்கிட்ட காசு இருக்கும், நான் ஃபியூச்சருக்காக இன்னும் கொஞ்சம் காசு கூட சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்ல, ஹீரோயின் இதெல்லாம் ஒட்டு கேட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குது, நம்ம ஜெயிப்போன்னு நம்ம பாய் ஃப்ரெண்டுக்கே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் கொடுத்த கார்டை அவனுடைய கோட்டு பாக்கெட்லயே வச்சிடுறாங்க.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான், ஹீரோயின் கீழே வந்திருக்காங்கன்னு சொல்ல. ஹீரோ நான் போக மாட்டேன்னு சொல்றான். ஆனா அதுக்கப்புறமா உட்காந்து சீட்ல சூடு வச்ச மாதிரி எந்திரிச்சு ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஓடிடுறான். ஹீரோயின் அவங்க திங்ஸ் எல்லாம், அதாவது வந்துட்டு ஆஃபீஸ்ல வச்சிருக்கா அந்த திங்ஸ் எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு டாடா பாபாய் சொல்லிட்டு ஆஃபீஸ் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு வெளியே வர. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கேக்கை வந்துட்டு ரெடி பண்ணி வைங்க, நான் சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு ஒரு கெஃபேல போன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ வந்து என்னது இது, நீ வந்துட்டு ஏதாவது வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலோ இல்ல ஏதாவது சோகமா இருந்தா தானே ஸ்ட்ராபெரி கேக் சாப்பிடுவா காலேஜ் டைம்ல, இப்ப நீ சாப்பிடறனா சரி வா, நானும் உன் கூட ஒரு காஃபி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப வந்துடுறான். இப்ப நம்ம ஹீரோ கேட்கறான், பிசினஸ் என்ன ஸ்டார்ட் பண்றதுன்னா வந்துட்டு சும்மா விஷயமா, அதுல ஏகப்பட்ட வந்துட்டு சிக்கல்கள் இருக்கு தெரியுமா, யாரு பிசினஸ் ஆரம்பிச்சாலும் ஜெயிச்சிடலாம் மாட்டாங்க, அதுல எவ்வளவு கஷ்ட நஷ்டம் இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்டா வந்துட்டு தோத்துடுவேன்னு சொன்னாலும் பட் அவன் வந்து பாத்தீங்கன்னா ரியாலிட்டியை பத்தி பேசிட்டு இருக்கான். ஆனா அது புரியாம நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, என்னோட பார்ட்னரும் நானும் ரொம்ப கான்பிடன்ஸா இருக்கும், கண்டிப்பா நாங்க எங்களுடைய பிசினஸ்ல ஜெயிப்போம்னு சொல்ல. ஹீரோ இங்க பாருமா, பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா ஆஃபீஸ் இருக்கு, ரெண்ட் கொடுக்கணும், அது பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்ல. ஹீரோயின் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி என்னடா ஹீரோயின் ஒத்துக்கிட்டாலான்னு கேட்க, டேய் அவ பிசினஸ் ஆரம்பிக்க போறாளா வைடா போன்னு சொல்லிட்டு ஹீரோ கோவத்துல கட் பண்ணி விட்டுறான் போனை. இப்ப நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு பார்ட்னரும் என்ன பண்றான், சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒண்ணு வராங்க. அது பெரிய பெரிய பில்டிங்க்கு நடுவுல ஒரு வீடு மாதிரி ஒண்ணு இருக்கு. இந்த வீட்டையா நீ ரெண்ட் எடுத்திருக்க நம்ம ஆபீஸ்க்காகன்னு கேட்க, ரெண்ட் எல்லாம் எடுக்கல, எங்க அப்பா ஆல்ரெடி இங்க சூப்பர் மார்க்கெட் வச்சிருந்தாரு, எங்க அப்பா நீ பிசினஸ் ஆரம்பிக்கக்குள்ள உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீட்டோடைய கீ எனக்கு கொடுத்தாரு, கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள காசு இருக்கும், வா நம்ம போயிட்டு தேடி போய் பார்க்கலாம், நம்மளுடைய ஸ்டார்ட் அப் பிசினஸ்க்கு அதை இன்வெஸ்டா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள வர. அது ஆல்ரெடி சூப்பர் மார்க்கெட் இருந்த பிளேஸ்னால ஒரு மாதிரி குடோன் மாதிரி அடைஞ்சு போய் கிடக்குது. ஹீரோயின் இப்ப அவங்களுடைய கார்டு அவங்க ஒரு வருஷமா சேர்த்து வச்சிருந்தா அந்த வீட்டு பிளாட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த காசு எடுத்து கொடுக்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், கண்டிப்பா எங்க அப்பா ஸ்டார்ட் அப் பிசினஸ்க்காக இங்க எங்கேயாவது பணம் வச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு தேட. ஆனா அந்த இடத்துல பணம் இல்ல, ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கு. அந்த லெட்டர்ல, டே மகனே நீ பிசினஸ் ஆரம்பிக்க போறது எனக்கு சந்தோஷம் தான், ஆனா அப்பா கிட்ட காசுலாம் இல்லடா மகனே, வேணா இந்த வேர் ஹவுஸை நீ வேணா ரன் பண்ணி எடுத்துக்கோ, அதாவது கிளீன் பண்ணி உன்னோட ஆஃபீஸ் ரூமா நீ வேணா வச்சுக்கோன்னு சொல்ல. இவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுது, ஐயோ எங்க அப்பா காசு இல்லையே, காசு கொடுக்கலையேன்னு சொல்லக்குள்ள ஹீரோயின் அவங்க கார்டு எடுத்து கொடுத்து, இந்த காசு இப்போதைக்கு நமக்கு போதும், நம்ம ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு வா நம்ம இடத்த கிளீன் பண்ணி நம்ம ஆஃபீஸ் ரூம் வந்துட்டு ரூமை ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் அந்த வந்துட்டு பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டை அழகா ஒரு ஆஃபீஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டு, இங்க சேர் போடலாம், இங்க டேபிள் போடலாம், நம்ம வர கிளைண்ட்ஸ் எல்லாம் அங்க உட்காரட்டும், இங்க வந்துட்டு நம்ம ஒர்க்கிங் பண்றதுக்கு ஏரியாவா மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு கணக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கனவெல்லாம் காண்டுகிட்டே வெளியே வந்தா. அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு சம பெரிய டெரஸ்லாம் இருக்குது, அதுல இருந்து வானம் ஸ்டார் இதெல்லாம் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. ஹீரோயின் இப்ப எங்க புது ஆஃபீஸ்க்கு நான் இன்வைட் பண்றேன்னு அவங்க பாய் ஃப்ரெண்டை கூப்பிட, பாய் ஃப்ரெண்ட் கார நான் எதுக்கு ஸ்டார் அங்க வந்து பாக்கணும், நான் தான் வந்துட்டு டெய்லியுமே ஸ்டாரை பாத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் நல்லா ஹீரோயினுக்கு வந்துட்டு ஐஸ் வச்சுட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் எல்லா இடத்துக்குமே அவங்களுடைய பிசினஸ் ப்ரப்போசலை அனுப்பி வைக்கிறாங்க. பத்தாவதுக்கு அவங்களுடைய கம்பெனியோட லைசன்ஸும் வாங்கிட்டாங்க போல இருக்கு, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறது. அதை நம்ம ஹீரோக்கு தெரிய வர, ஹீரோ இவ அடங்க மாட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிக்க, ஹீரோயினுடைய வந்துட்டு ஸ்டார்ட் அப் பிசினஸ்க்கு புதுசா 2 பேர் வேலைக்கும் சேர்ந்திருக்காங்க. அந்த பார்ட்னர் காரன் தான், அதாவது ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு தான் இந்த வேலைக்கு கூட்டு வந்திருக்கான். ஹீரோயின் வந்துட்டு ஆபீஸை பார்த்தாச்சு, செட்டப் பண்ணியாச்சு, வேலைக்கும் ஆளை கூப்பிட்டாச்சு. இப்ப நம்ம கம்பெனிக்கு இன்வெஸ்டர் நம்ம தேடணும், வாட நம்ம இன்வெஸ்டர் தேடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிக்கு எல்லாத்துக்கிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரப்போசல் அனுப்பி வைக்கிறாங்க. அதுல வந்துட்டு இந்த பார்ட்னர்காரன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு தெரிஞ்ச பிசினஸ் ப்ரப்போசல் நிறைய பிசினஸ் மேன் கிட்ட எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா எல்லாருமே ஸ்டார்ட் அப் பிசினஸ்ன்றனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் 80% ப்ராஃபிட் தனக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு எல்லா இன்வெஸ்டரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் ஏகப்பட்ட கம்பெனிக்கு ஏறி இறங்குறாங்க. இது எல்லா விஷயமும் நம்ம ஹீரோக்கும் தெரிய வருது அவனுடைய ஃப்ரெண்டு மூலியமா. ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஹீரோ கிட்டையும் சொல்ல, இப்ப நம்ம ஹீரோ கிட்டையும் ப்ரப்போசல் வருது. இந்த ப்ரப்போசலை யார் அனுப்பிச்சதுன்னா ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு தான். இப்ப ஹீரோயின் அவங்க அக்கௌண்ட்ல பார்க்க 1,70,000 மட்டும் தான் இருக்குது. சோ இப்ப நம்ம ஹீரோ சொன்னதான் ஞாபகம் வருது, இந்த மாதிரி பிசினஸ்னு ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட செலவு வரும்னு சொன்னதுதான் ஹீரோயினோட மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்குது. ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வந்து ஹீரோக்கும் நான் ப்ரப்போசல் அனுப்பியிருக்கேன், அவர் கூப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கால் பண்ணி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் எனக்கு வேலை இருக்குதுன்னு வச்சிருக்காங்க. சோ உடனே ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு நான் தான் ஹீரோக்கு ப்ரப்போசல் அனுப்பிச்சேன், கண்டிப்பா அவர் நம்ம ப்ரப்போசலுக்காக தான் கால் பண்ணிருப்பாருன்னு சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் கிடையாது, அவர் எனக்கு வேலை கொடுத்தாரு இல்லையா, நான் வேணான்னு சொல்லிட்டேன் இல்லையா, அதனால மறுபடியும் வேலைக்கு வந்து சேர்ந்துக்கோன்னு சொல்றதுக்காக கால் பண்றாரு, அதெல்லாம் ஒன்னும் அவரை போய் பார்க்க தேவையில்லைன்னு சொல்ல, நீ போயிட்டு பார்க்காமலே எதுக்காக இந்த மாதிரி சொல்ற, முதல்ல நம்ம போய் பார்க்கலாமே ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் கேட்க, ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து மீட் பண்றேன்னு மெசேஜ் பண்ணி விட ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. சோ இப்போ நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் ஹீரோவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோடைய ஆஃபீஸ்க்கு தான் போறாங்க. அவங்களுடைய பிசினஸ் ப்ரப்போசல் வந்துட்டு ஆல்ரெடி ஹீரோ பார்த்திருப்பான் இல்லையா, அதை வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவுடைய ஆஃபீஸ் டேபிள்லாம் அவன் வச்சிருக்கான். அதுல நிறைய கரெக்ஷனும் நம்ம ஹீரோ வர பண்ணி வச்சிருக்கான். இது எல்லாத்தையுமே ஹீரோயினுடைய
ஃப்ரெண்டும் பார்த்துட்டு இருக்கட்டையுமே கரெக்டா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் குள்ள உள்ள என்ட்ரி ஆகுறான். ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இதுதான் என்னுடைய பார்ட்னர்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா, உங்க பிசினஸ் ப்ரப்போசல் எனக்கு கிடைச்சது, பட் ஆனா இது ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ்ன்றனால உங்க ஐடியாஸ்லாம் கொஞ்சம் மொக்கையா இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு நான் உங்க கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், பட் ஆனா வந்துட்டு நான் ஒரு புது ப்ரப்போசல் வச்சிருக்கேன். அந்த ப்ரப்போசலை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுடைய கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்றேனே, இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவனுடைய புது ப்ரப்போசலை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க, இதே ப்ரப்போசல் மாதிரி ஆக்சுவலி இதே மாதிரி தான் மற்ற பிசினஸ் மேனும் அவங்களுடைய ப்ரப்போசலை ஹீரோயின் கிட்ட கொடுத்து அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா ஹீரோயின் அதுக்கே ஒத்துக்கல. ஹீரோன்னா மட்டும் ஒத்துப்பாங்களா என்ன? ஹீரோ கிட்ட நீங்க எங்க கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலனாலும் ஓகே, பட் ஆனா வந்துட்டு எங்களுடைய கம்பெனில என்ன ப்ரப்போசல்ன்றதை வந்துட்டு அழகா நிறைய வந்துட்டு மிஸ்டேக்லாம் சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் நாங்க திருத்திக்கிறோம், நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப வர ஹீரோயின் நம்ம எப்பயுமே வந்துட்டு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு என்ன சொல்லுனா, ஆக்சுவலி பிசினஸ்ன்னு வந்துட்டா ஒன்னு வந்துட்டு எனிமியா இருக்கணும், இல்லைன்னா பார்ட்னர்ஸா இருக்கணும், உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை பார்த்து கேட்கறதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் வந்துகிட்டே இருக்கு. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த எபிசோட பார்க்க மறந்துடாதீங்க. டாடா பை, see you.